மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புத்திசாலி தாத்தா இந்த தலைப்பில் இன்னைக்கு ஒரு சிறுகதை பார்க்கலாம். ஒரு ஊரில் தாத்தாவும் பேரனும் வாழ்ந்து வந்தார்கள். தாத்தா மிகவும் புத்திசாலி. பேரன் வெங்கியோ ஒரு அடி முட்டாள். எதையும் தானாக செய்வது அவனது வாழ்க்கையில் கிடையாது. எதை செய்வதென்றாலும் பிறரை கேட்டுத்தான் செய்வான். தாத்தாவுக்கு தனது பேரன் ஒரு முட்டாளாக இருக்கிறானே என்று மிகவும் கவலை. ஆனால் அவன் மேல் உயிரையே வைத்திருந்தார். தந்தை தாய் எவரும் இல்லாத அச்சிறுவனை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார். ஒரு நாள் வெங்கியை தனியாக அழைத்தார் அவனது தாத்தா. வெங்கி, நீ எப்போதும் சிறுவனாக இருக்கப் போவதில்லை. எனவே இனிமேலாவது திருந்தி நட என்று புத்திமதி கூறினார். அவர் சொன்னதற்கெல்லாம் வெங்கி சரி என்று தலையாட்டினான். ஆனால் அவனது இயல்பில் எந்த மாற்றமும் இல்லை. இவனை சொல்லி திருத்த முடியாது. ஏதாவது துன்பத்தில் அகப்பட்டு தானாக திருந்தட்டும் என்று தனக்குத்தானே சொன்னார் தாத்தா. ஏனினும் வெங்கியை நினைக்க அவருக்கு மிகவும் கவலையாக இருந்தது. சில மாதங்களுக்கு பின் தாத்தா வெங்கியை பக்கத்து ஊரில் உள்ள தன் நண்பரிடம் வேலைக்கு சேர்த்து விட்டார். தினமும் அதிகாலையில் போய் மாலையில் வீடு திரும்புவான். நண்பரிடமிருந்து அடிக்கடி புகார்கள் வெங்கியை பற்றி தாத்தாவிற்கு கிடைக்கும். ஒரு நாள் வெங்கியின் முதலாளி வெளியூர் போய்விட்டார். அவரது மனைவி காலையில் இருந்து வெங்கியிடம் ஓயாமல் வேலை வாங்கினாள். மாலையிலும் வேலை முடிய வெகு நேரமாகிவிட்டது. தனது அசட்டுத்தனத்தாலும் அலட்சியத்தாலும் சிறிய வேலை செய்வதற்கே அவனுக்கு பல மணி நேரம் எடுத்தது. அன்று வேலை முடிந்து வீடு திரும்பும் போது வெகு நேரமாகிவிட்டது. அங்கும் இங்கும் வேடிக்கை பார்த்தபடி மெதுவாக நடந்து வந்தான் வெங்கி. பாதி தூரம் வரும்போதே மிகவும் இருண்டு விட்டது. கொஞ்ச நேரத்திலேயே வானில் நிலவு ஒளி வீசியது. திடீரென்று வெங்கியின் கண்களில் ஒரு பொருள் தென்பட்டது. நில ஒளியில் பளபளவென ஒளி வீசிக் கொண்டிருந்தது ஒரு அழகிய சிறிய வெள்ளிப்பெட்டி. முன்பொரு நாள் வீதியில் இருக்கும் எந்த பொருளையும் தொடாதே என்று தாத்தா எச்சரித்தது நினைவில் வந்தது. ஆனால் வெங்கி தாத்தாவின் சொற்படி நடந்தால்தானே. வேகமாக ஓடிச் சென்று அந்த பெட்டியை எடுத்தான். நில ஒளியில் அதை ஆராய்ந்து பார்த்தான். வெள்ளியால் செய்யப்பட்ட பல வேலைப்பாடு நிறைந்த அந்த பெட்டியை மெதுவாக திறந்தான். உள்ளே இன்னும் ஒரு சிறிய பெட்டி. ஆவலுடன் அதையும் திறந்தான். சின்னஞ்சிறிய கம்பளி பூச்சி ஒன்று அதனுள் இருந்தது. அதை பார்க்க வெங்கிற்கு மிகவும் இரக்கமாயிருந்தது. மெதுவாக அதை எடுத்து நிலத்தில் வைத்தான். கம்பளி பூச்சி மெதுவாக ஊர்ந்தது. இடது பக்கம் 3 தடவையும் வலது பக்கம் 3 தடவையும் தனது தலையை அசைத்தது. அந்த சிறிய கம்பளி பூச்சி திடீரென்று படிப்படியாக வளர்ந்தது. மிகவும் பெரிய பயங்கரமான பாம்பாக மாறி வெங்கியை பார்த்து சீறியது. அதை கண்ட வெங்கி பயத்தால் நடுங்கி போனான். பேச முடியாது, நா வறண்டது. உடலெல்லாம் வியர்த்து கொட்டியது. ஓட முயற்சி செய்தான். ஆனால் கால்களில் பலமில்லை. பாம்பு பேசியது. ஏய் சிறுவனே, ஏன் என்னை விடுவித்தாய்? அதற்கு வெங்கி, உன்மேல் இறக்கப்பட்டு விடுவித்த என்னை ஒன்றும் செய்து விடாதே என்று அழுதவாறு கேட்டான். பாம்பு பலமாக சிரித்தது. எனக்கு பிறர் மீது இறக்கப்படுபவர்களையும் முட்டாள்களையும் தான் கொண்டு தின்ன பிடிக்கும் என்று சொன்னபடி அவனை நோக்கி வந்தது. இது மிகவும் அநியாயம். வேறு யாரிடமாவது நீதி கேட்போம் என்றான் வெங்கி. அதற்கு பாம்பு சம்மதித்தது. எப்படியாயினும் அவனை கொண்டு தின்னவே அது முடிவெடுத்தது. இருவரும் அருகில் இருந்த மரத்திடம் போயினர். தங்களது வழக்கை சொன்னார்கள். எல்லாவற்றையும் கவனமாக கேட்ட மாமரம், பாம்பு செய்வதுதான் சரி. மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள். பிஞ்சும் பழமுமாக நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஆனால் அவர்களோ எனது இலைகளை பீத்தும் கிளைகளை வெட்டியும் கல்லால் அடித்தும் துன்புறுத்துகிறார்கள். எனவே மனிதனாகிய இவனும் கொல்லப்பட வேண்டியவனே என்று தனது தீர்ப்பை கூறியது. பாம்பு பயங்கரமாக சிரித்தது. கோபத்துடன் சீறியபடி வெங்கியை கொல்ல வந்தது. வெங்கி பலமாக அழத் தொடங்கினான். தன்னை கொல்ல வேண்டாம் என்று பாம்பிடம் கெஞ்சினான். பாம்பு எதையும் கேட்க தயாராக இல்லை. தனது கொடிய பற்களை காட்டியவாறு வெங்கியை நெருங்கியது. அப்போது எதிர்பாராமல் தாத்தாவின் குரல் கேட்டது. வெங்கி, நீ எங்கிருக்கிறாய்? ஏன் அழுகிறாய் என்று கேட்டவாறு வந்த தாத்தா பயங்கரமான ராட்சச பாம்பை கண்டு வெளவெளத்து போனார். தனது பேரன் அசட்டுத்தனமாக ஏதோ சிக்கலில் மாட்டிவிட்டான் என்பதை உணர்ந்தார். தன்னை சமாளித்தவாறு என்ன நடந்தது என்று மெதுவாக கேட்டார். வெங்கி நடந்ததை எல்லாம் சொன்னான். எல்லாவற்றையும் கேட்ட தாத்தா பலமாக சிரித்தார். பின்னர் வெங்கியை கோபத்துடன் பார்த்து, இவ்வளவு நாளும் அசடாக இருந்தாய், இப்போது பொய்யும் சொல்கிறாயா என்று கேட்டார். அதை கேட்ட வெங்கிற்கு கவலை பல மடங்காகியது. தான் சொன்னது உண்மை என்று சொல்லி அழுதான். பாம்பு அவன் கூறியது உண்மைதான் என்று தாத்தாவிடம் சொன்னது. அதற்கு தாத்தா,
நீங்கள் இருவரும் சேர்ந்து என்னை ஏமாற்றுகிறீர்கள். ஒரு கம்பளி பூச்சி எவ்வாறு இவ்வளவு பெரிய பாம்பாக மாற முடியும் என்று ஏளனமாக சொன்னார். பாம்பு மீண்டும் தான் மந்திரவாதி ஒருவனால் வெள்ளிப்பட்டியில் சிறைப்படுத்தப்பட்டு இருந்ததையும் வெங்கி காப்பாற்றியதும் பிறருக்கு இறக்கப்படும் மனிதனையே தான் தின்பதாகவும் விளக்கமாக கூறியது. உடனே தாத்தா, பாம்பாரே, நீங்கள் கூறியதெல்லாம் உண்மை என்று நிரூபிக்க முடியுமா? இவ்வளவு பெரிய தாங்கள் கம்பளி பூச்சியாக எப்படி இந்த சின்னஞ்சிறிய பெட்டியில் இருக்க முடியும்? நீங்கள் அதை நிரூபித்தால் இவனை தாராளமாக சாப்பிடலாம் என்றார். இதோ ஒரே நொடியில் என்று பாம்பு மகிழ்ச்சியுடன் சம்மதித்தது. கம்பளி பூச்சியாக மாறி வெள்ளி பெட்டிக்குள் சென்றது. கண் மூடி திறப்பதற்குள் தாத்தா அந்த பெட்டியை வேகமாக மூடினார். ஒரு கயிறை எடுத்து பலமாக அதை மூடி கட்டினார். அருகில் பாலடைந்த ஒரு கிணற்றில் வேகமாக வீசி எறிந்தார். வெங்கி இப்போதுதான் நிம்மதியாக பெருமூச்சு விட்டான். தனது தவறை புரிந்து கொண்டான். அசட்டுத்தனமான செயல்களால் நேரும் துன்பங்களை நேரில் அறிந்து கொண்டான். அன்றிலிருந்து திருந்தி வாழ்ந்தான். அவனது புத்திசாலி தாத்தாவும் மனம் மிக மகிழ்ந்தார். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கணேஷ் சேதுராமலிங்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்து எனக்கு ஊக்கமளியுங்கள். நம்மை இணைந்த இயற்கைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.